வந்து நம்ம கூடவே வந்து 15 நாளுக்கு மேல நம்ம கூட டிராவல் பண்ணாரு. அவருடைய நினைவுகளை வந்து நம்ம இருக்கிறவரே அவருடைய நினைவுகளை மறக்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு அவர் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து புதிய வார்ப்புகள் படத்துல அறிமுகமானாரு கதாநாயகனா. இந்த படத்துல கதாநாயகனோட ஃபாதரா இந்த படத்துல நடிச்சாரு. கடைசி வரையிலே நம்மளுக்கு இந்த படத்துக்கு எத்தனை அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நம்ம படம் தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்ரீராம் பிகர்ஸோட வில்லால தான் வந்து லாஸ்டா நடிச்சுட்டு போனாரு ஜூன் 19 அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவர் நம்ம கிட்ட இல்ல. இருந்தாலும் அவர் நினைவுக்காக ஒரு நிமிடம் வந்து நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம். பாக்கியராஜ் சார் பற்றி சொல்லியே ஆகணும். நான் அவங்களெல்லாம் பார்ப்பேனான்னு இருந்த ஒரு டைமில் அவரு கூட நடிக்க சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து மெயினாக பாக்கியராஜ் சாரும் டி ராஜேந்திர சார் மியூசிக்கும் பண்ணுறாரு. ஸோ 2 மாபெரும் லெஜண்ட்ஸும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. பாக்கியராஜ் சாரும் பூர்ணிமா மேமும் வந்து ஒன்றா 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தமிழ்நாட்டிலே கதை திறக்கான வசன இயக்கத்தில் பேர் பெற்ற